ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையில் தேவையில்லாமல் குறுக்கிட வேண்டாம் என்று அன்பழகனின் வக்கீலை நீதிபதி குமாரசாமி கண்டித்தார். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை 12வது நாளாக வெள்ளியன்று நடந்தது. அப்போது ஜெயலலிதா சார்பில் ஆஜரான வக்கீல் நாகேஸ்வர ராவ் ஜெயலலிதாவின் சொத்து விவரங்களை தாக்கல் செய்தார். ஜெயலலிதாவுக்கு சொந்தமான ஜெயா பப்ளிகேஷன்ஸ், நமது எம்ஜிஆர் நாளிதழ் ஆகியவற்றின் வருவாய் குறைத்து மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும், அதேபோல அவரது சொத்துக்களின் சந்தை மதிப்பும் தவறாக கணக்கிடப்பட்டுள்ளதாகவும், அதையெல்லாம் பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் கருத்தில் கொள்ளவில்லை என்றும் நாகேஸ்வர ராவ் வாதிட்டார். அப்போது ஜெயலலிதாவின் சொத்து குறித்த முழு ஆவணங்கள் இருக்கிறதா என்று நீதிபதி கேட்டதற்கு சில ஆவணங்களை நாகேஸ்வர ராவ் அளித்தார். அப்போது திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் சார்பில் ஆஜரான வக்கீல் குமரேசன் குறுக்கிட்டு தவறான தகவல்களை நாகேஸ்வர ராவ் அளிப்பதாகவும், தங்களிடம் உள்ள முழு பட்டியலை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் கூறினார். அப்போது அரசு வக்கீல் பவானி சிங் லஞ்ச ஒழிப்பு துறையில் ஜெயலலிதாவின் சொத்து மதிப்பு பட்டியல் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். அதில் உள்ள தகவல்களையே நாகேஸ்வர ராவ் அளிப்பதாகவும் பவானி சிங் தெரிவித்தார். மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணையை 3 மாதங்களில் முடிக்க வேண்டுமென உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் தேவையில்லாமல் குறுக்கீடு செய்ய வேண்டாம் என்று அன்பழகனின் வக்கீலிடம் நீதிபதி குமாரசுவாமி கண்டிப்புடன் கூறினார். மேல்முறையீட்டு வழக்கில் தன்னை 3வது தரப்பாக சேர்க்க வேண்டுமென அன்பழகன் சார்பில் தாக்கல் செய்த மனுவை ஜனவரி 27ஆம் தேதி நீதிபதி குமாரசுவாமி விசாரிக்கிறார்.